தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற OPPO Reno12 Pro 5G வந்தாச்சு. ஸோ என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு ஒன்றுனா பார்த்துடலாம். மேலேயே OPPO AI ஃபோன் வேறு போட்டிருக்காங்க. அப்படி என்னதான் AI இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது தாங்க மொபைல். நான் ஏற்கனவே எல்லாம் எடுத்து கொஞ்சமாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கலரை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இது சன்செட் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கலர் தான். பார்க்கறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங்கில் மேட் ஃபினிஷை வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், நடுவில் OPPO பிராண்டிங்கு, இந்த சைடில் நல்ல கிளாஸி வச்சிங்கன்னா அப்படியே தரமாக படுது. இந்த அளவுக்கு டிசைன் இருக்கே, இது கிளாஸா இல்லை மெட்டலா அப்படின்ற டவுட் வரும். மெட்டல் மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். நல்ல குவாலிட்டியில் ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாகவும் இருக்குது அந்த டெக்ஸ்சர்டு லைனோட. அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கருமே வந்து இருக்குது. புக்லெட், சிம்மேச்சர் பின் இருக்குது. அண்ட் 80 வாட்கான சூப்பர் ஊக் சார்ஜரை கொடுத்துருக்காங்க. அதற்கான கேபிளும் கூடவே. டிசைனை பற்றி சொல்லணும்னா பயங்கரமாக இருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எங்களுக்கு இருந்த ஃபீலிங் இதுதான். பின்பக்கமாக உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் பிடிக்கும் போதும் ஓகே, ஒரு நல்ல ஒரு சின்ன ஃபோனை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கர்வியாக இருக்குது. ஆனால் கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு பாக்ஸி ஷேப்பில் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் ஃபுல்லாகவே எல்லா சைடுமே அப்படியே கர்வாக இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 180 கிராம் இருக்குங்க. வலது பக்கமாக பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டருமே இருக்கு. இடது பக்கமா எதுவுமே கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் இருக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் சிம் ஸ்லாட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் போடலாம். அதில் 1 ஹைபிரிட் சிம் ஸ்லாட்ஸ். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரெனோல எப்பவுமே ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுப்பாங்க. சரி, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்கான குவாட் கர்வ்டு இன்ஃபினிட்டி வியூ ஸ்க்ரீன் சொல்றாங்க. எஸ், 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே தான். அதுவும் டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட் 60, 90, 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும். அண்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் 1200 நிட்ஸ் அவுட்டோர்ல, லோக்கல்ல பொறுத்த வரைக்கும் 1500 நிட்ஸ். அண்ட் டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 நிட்ஸ் தான். ஸோ நாங்கள் இண்டோர்ல யூஸ் பண்ணோம், அவுட்டோர்ல யூஸ் பண்ணோம். இண்டோர்ல பிரச்சனையே இல்லை, செம்மையா இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. HDR10 மற்றும் HDR10+ கான சப்போர்ட் இருக்கு. யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்திலுமே HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னிங் கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே இருக்கு, பட் ஃபாஸ்டா இருக்கு, அக்யூரேட்டாகவும் இருக்கு. ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடா இருக்குன்னு சொல்லலாம். பேஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்களே கேட்டு பாருங்க. Android 14 ரன் ஆகுது. அதற்கு மேல கலர் OS 14.1 வந்து கொடுத்திருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட் அண்ட் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் அந்த கலர் OSல இருக்கிறது எல்லாமே இருக்கு. பட் புதுசா ஏஐலாம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாச்சும் சோஷியல் மீடியாலாம் போறீங்க, போஸ்ட் எல்லாம் ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த டைம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா AI ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்க என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ AI உடைய ஹெல்ப்போட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். இல்ல செகண்டா இன்னொரு விஷயங்கள் இருக்கு. நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு பிளாகோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பெருசா, அந்த டைம்ல உங்களுக்கு AI ஸ்பீக் மற்றும் AI சம்மரின்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அதை ஆடியோவா கேட்கணும்னாலும் சரி, இல்லை சம்மரி எடுக்கணும்னாலும் சரி, அதை யூஸ் பண்ணிக்கலாம். AI ரெக்கார்டிங் சம்மரின்ற ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஆடியோலாம் வந்து ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டோம், நமக்கு அது புரியல, இல்லை திரும்பவும் கேட்கணும்னு நினைக்கும் போது சம்மரியா எடுக்கணும்னா அந்த ஆடியோ வச்சு சம்மரியும் வந்து எடுத்துட்டு இப்போதைக்கு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் சப்போர்ட் இருக்கிறது. விரைவில் தமிழ் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டும் இருக்கிறது. அண்ட் மற்றபடி நம்ம ஃபைல் டேக் யூஸ் பண்ணிருப்போம், ஃபைல்ஸை வச்சு அங்கங்க யூஸ் பண்றதுக்கு. கூடவே அந்த ஸ்மார்ட் டச்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்கிறீங்களா, அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜை எடுத்து நீங்க வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும்னாலுமே அந்த இடத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. 80 வாட்கான சூப்பர் ஊக் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. ரெனோல எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கேமரா. ஸோ இதில் கேமரா ஹார்ட்வேர்ல என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? பிரைமரியா 50 மெகாபிக்சலுக்கான சோனி LYT 600 சென்சர் கொடுத்துருக்காங்க வித் OA சப்போர்ட்டோட. ரெண்டாவதாக 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங் போர்ட்ரேட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டோட வருது. அண்ட் மூன்றாவதாக 8 மெகாபிக்சலுக்கான சோனி லென்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ரா வைட் சென்சர். 112 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கு. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து வருது. ஸோ நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. நல்ல லைட்டிங்ல எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வருதுங்க. பிரைமரி கேமரால சொல்ல போனா அந்த கலர்ஸ்ல இருந்து எல்லாமே கரெக்டா ரிட்டைனா இருக்கு. டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியும். ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. கலர்லாம் வந்து ரொம்பவே நேச்சுரலா தான் இருக்கு. நீங்க ஒருவேளை மோட் ஏதாச்சும் மாத்தி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். பட் எனக்கு இது நேச்சுரலா நல்லா இருக்குன்னு சொல்லணும். போர்ட்ரேட் இஸ் மை ஃபேவரட். நீங்க எடுக்கக்கூடிய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1x விட 2xல சூப்பர்வான போர்ட்ரேட் வருது. எஜ் டிடெக்ஷனும் நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு அந்த பொக்கேவும் வந்து ரொம்பவே நல்லா
ப்ராசஸ் பண்ணியிருக்கு. சர்ப்ரைசிங்லி இதில் வீடியோவில் 4K 30 எபிஎஸ்ல உங்களால் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் ஹோப்ஃபுல்லி அட்ஜஸ்டும் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் 2x வரைக்கும் என் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களால் ஜூம் பண்ண முடியுது, அல்ட்ரா வைடும் வந்து போக முடியுது. அண்ட் இப்போது வெயிலில் இருக்கும், திரும்ப ஷேடோவில் போகிறோம். எஸ் இப்போது எப்படி இருக்குது? ரியர் ஃபேஸிங் கேமராவில் 4K 30 எபிஎஸ்ல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டியுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வெயிலில் இருக்கேன். அண்ட் இப்போ ஷேடோ. எஸ் இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குது? அண்ட் கேமராவில் இது மட்டும் கிடையாதுங்க, கேமராவில் இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏஐ எரேசர் 2.0. ஸோ நமக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாச்சும் பின்னாடி இருந்ததுன்னா, இல்லை வேண்டான்ற விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எரேஸ் பண்ணி தூக்கிடலாம். அண்ட் ரெண்டாவதாக ஏஐ கிளியர் ஃபேஸ். ஸோ நார்மலாக எடுக்கும்போது ஃபேஸ்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த மாதிரி மாறிடும்னு சொல்கிறாங்க. மூணாவதாக ஏஐ பெஸ்ட் ஃபேஸ். நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், அதில் ஒருத்தர் மட்டும் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ நல்லா இருக்குன்னா அதை மாற்றி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏஐ ஸ்டூடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஜெமினி கூட கொலாபரேட் பண்ணி இவங்க அந்த ஜென்னி ஏஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அதை ஒரு அவதார் மாதிரியோ, அதாவது வந்து உங்களுடைய ஆன்லைன் அவதார், டிஜிட்டல் அவதாராக வந்து மாற்றிக்கலாம். இல்லை ஒரு ப்ரொஃபைல் பிக்கை வைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோலாம் வச்சிருக்கீங்கன்னா கூட அதை ஒரு HTML ஃபைல் லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு அவங்க எந்த ஃபோன் வச்சிருந்தாலும் சரி அவங்களுமே அந்த குரூப் செல்ஃபியில் வந்து அந்த குரூப் ஃபோட்டோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த இமேஜ் ஜென்ரேஷனில் வந்து ஈடுபட்டுக்கலான்றது போல சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. மற்றபடி சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் அன்டூடூலாக இருக்கட்டும், CPU த்ராட்லிங்காக இருக்கட்டும், அண்ட் 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்டஸ் நம்ம எப்பவுமே டெஸ்ட் பண்ணுற ஸ்கோர்ஸ்லாம் என்ன வந்திருக்குன்றத வந்து பாருங்க. ஸோ புது ப்ராசஸராக இருந்தாலுமே வந்த ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு BGMAல ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கேம் பிளே வந்து பண்ண முடியுதுங்க. ஒரு மாடர்னான கேமிங் நீங்கள் விளையாடுறதுனா இதில் தாராளமாக வந்து விளையாடிக்கலாம். இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஒருவேளை ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க, ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றது சொல்கிறேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிசைன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அண்ட் கேமரா குவாலிட்டி நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளேவுமே இந்த கர்வெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் இந்த ப்ராசஸர் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது, போக போக எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் ப்ரைசிங் இன்னும் தெரியாது. ப்ரைசிங் வந்திருந்ததுன்னா இங்கே போட சொல்கிறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைசிங்க்கு இந்த மொபைலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அண்ட் இந்த டிசைனை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள்.